இந்த பூத் ஏஜெண்ட்டாக நீங்கள் இருக்கிறீங்க. ஒவ்வொரு பூத்துலேயும் 966 ஓட்டு இருக்குது. சேந்தமங்கலம், நீங்கள் நாமக்கல் தொகுதியில் சேந்தமங்கலம் தொகுதி இருக்குது. அதில் 127வது பூத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 327 பூத்து ஓட்டு தான் இருக்குது. ஸோ அந்த 327 ஓட்டையும் நம்ம அதை கண்டிப்பாக அந்த 327 ஓட்டில் 300 ஓட்டாவது நம்ம வாங்கணும். ஏன்னா அதெல்லாம் ஒரு சின்ன ஓட்டு. ஏன் இதெல்லாம் எப்படி நீங்கள் வாங்கணும் என்று சொன்னால், நீங்கள் காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளார 2 மணி நேரம் இருக்குதுங்க. அந்த 2 மணி நேரத்தில் ஒரு 10 தெரு 15 தெரு தான் இருக்கும். அதில் நீங்கள் தினந்தோறும் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்க வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு என்ன குறைன்னு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, ரோடு பிரச்சனை சொல்லுவாங்க, தண்ணிக்கான பிரச்சனை சொல்லுவாங்க, எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை சொல்லுவாங்க. அதையெல்லாம் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நேற்று கூட நீங்கள் ஒரு பேப்பரில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் எலி வருது. இந்த தமிழ்நாட்டில் எலி ஓடின்னு இருக்குது. ஹாஸ்பிட்டல் உள்ளார பள்ளமும் குழியுமா இருக்குது. ஹாஸ்பிட்டல் உள்ளாரே பெட்டு போடுற இடத்துலன்னாங்க. அதெல்லாம் நீங்கள் போய் உடனடியாக அதுக்கெல்லாம் என்ன ஆகும் போகுது, 1000 ரூபா 500 ரூபா ஆக போகுது. நம்மக்கிட்ட நிறைய கொத்தனார் இருக்கிறாங்க. நம்ம சித்தால நம்மளுடைய கட்சியில் ஒன்றும் பெரிய பணக்காரங்க இல்லைங்க. தொழிலாளர்கள், மூட்டை தோக்குறவர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், இப்படி தான் நம்ம இருக்கிறோம். அப்படியேப்பட்டவங்களை தாங்க நம்ம மாவட்ட கழக செயலாளர் தலைவர் அவர்கள் நம்மளை நியமிச்சிருக்கிறாரு. அதனால் அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும். வயசானவங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க. அவங்கள இட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்க்க முடியாது. அதுக்கெல்லாம் நீங்கள் ஏற்பாடு செய்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் இட்டுன்னு போய் பார்க்குறது போகிறதுலாம், இது எல்லாமே இந்த பூத்தில் இருக்கிற நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கிற இந்த 7697 பேரும் அதை நீங்கள் செய்ய வேண்டும். இதுதான் 10 மாதம் கடுமையாக நீங்கள் உழைத்தால் போதும். அதற்கு அடுத்தபடியாக 2026இல் தலைவர் அவர்கள் முதல்வராக அமர்ந்த பிறகு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்ப்பதற்கு பார்த்து கொள்வார். தமிழக வெற்றி கழகமும் தலைவரும் உங்களுடன் இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு தமிழக வெற்றி கழகமும் தலைவரும் உங்களுடன் இருக்கிறார் என்பதை நீங்கள் ஞாபகமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் உங்களுடன் இருப்போம். ஏன்னா ஒருத்தவங்க 15 தெருவுக்கு ஒருத்தவங்களை இட்டுன்னு வரணுங்க. அந்த 15 தெருவில் ஒருத்தவங்களை இட்டுன்னு வரணும் அப்படின்னா 326 பூத்து இருக்குதுன்னா அந்த 326 பேரில் அந்த ஒன்றியம், நகரம், வார்டு, கிளை, மாவட்ட கழக செயலாளர் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து சேர்ந்து இன்னைக்கு வந்திருக்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி விழா என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. ஒரு தொகுதியிலேருந்து ஒரு மாவட்டத்திலேருந்து 5000 பேர் வாங்க, 10,000 பேர் வாங்கன்னு சொல்கிறது யாருனாலும் வந்துடுவாங்க, அது பரவாயில்ல. ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் இன்றைக்கி எல்லாருமே கார்டு யார் வச்சுருக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் நம்ம அலோவ் பண்ணோம். எக்ஸ்ட்ராவாக ஒரு 1000 பேர் அணி தலைவர்கள் அந்த பூத்தில் நானும் ஆள் போட்டிருக்கிறேன்றதுனால அவங்களையும் நம்ம கொடுத்து இன்றைக்கி 8500 பேர்கிட்ட நீங்கள் உள்ளார இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் அவ்வளோ முக்கியம். அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் தான் தலைவர் அவர்களை 2026இல் அமர்வதற்கு நீங்கள் உண்மையாக உழைப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த உழைப்பை நீங்கள் தயவு செய்து கொடுக்க வேண்டும். உங்களுடைய மாவட்ட செயலாளருடன் இணைந்து, அணி தலைவர்களுடன் இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு விஷயம், நீங்கள் காலையில் அந்த 1 மணி நேரம் ஒரு 10 வீடோ ஒரு 25 வீட்டுக்கோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஃபோன் நம்பரை கேளுங்க. தமிழக வெற்றி கழகம்னு சொன்னாலே உங்ககிட்ட அந்த ஃபோன் நம்பரை கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதுன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு மெயின்டைன் பண்ணுங்கள். என்னைக்கு தெருவில் லைட் எரியல, தண்ணீர் பிரச்சனை, வாய்க்கா பிரச்சனை, சின்ன சின்ன விஷயம், கொசு மருந்து அடிக்கிறது, மருத்துவ முகாம் போடுறது, இதெல்லாமே நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இருந்தாலும் இந்த 10 மாதத்தில் நீங்கள் அதையெல்லாம் மிக சிறப்பாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். மொத்தம் 325 பூத்து 290 பூத்து இருக்குது அப்படி என்று சொன்னால் ஒருத்தவங்க ஒரு 20 பேர்
30 பேர் எடுத்துங்க, 10 பேர் சேர்ந்து அதை 300 ஆக்கி வச்சிங்க. ஒருத்தவங்களுக்கு 30 பேர் இன்சார்ஜ் அதுமாரி கொடுத்துருக்குறோம். அந்த 300 பேரை வாரத்துக்கு ஒரு தடவை அந்த 30 பேரையும் நீங்கள் சந்திக்கணும். அவங்களுடைய கஷ்டம் நஷ்டம் என்னான்றது அந்த பூத்து நிர்வாகிகள் உங்களுடைய நீங்கள் யார் யாரெல்லாம் 5 பேர் 10 பேர் போடுவீங்க அவங்களுக்கு என்ன கஷ்டம் ஏதுன்றது எல்லாம் போய் நீங்கள் பாருங்கள். அவங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களால் முடிஞ்சதை நீங்கள் தாராளமாக உங்களால் செய்ய முடியும். செய்ய முடியாத பட்சத்தில் நீங்கள் தலைமையிடம் சொன்னால் அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்படும். ஏன்னா இந்த 10 மாதம் நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப சொல்கிறேன்,